ஈரோடு பெரிய சேமூர் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம். அதாவது ஈரோடு மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பெரிய சேமூர் பகுதியை சேர்ந்தவர் கமலா. இவர் கணவர் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு ஒரு மகன் உள்ளார். இவர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணி செய்து வருகிறார். இருப்பினும் அவ்வப்போது வாரத்திற்கு ஒரு முறை தனது வீட்டிற்கு வருவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இவரது மனைவி ஈரோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி அவரது தாய் அல்லது உறவினர் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய நிலையில் கமலா தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் இந்த சம்பவமானது அரங்கேறியுள்ளது. நேற்று இரவு இந்த சம்பவம் குறிப்பாக பொறுத்தமானால் 8:30 மணிக்கு மேல் நிகழ்ந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன காரணம் பார்த்தால், வழக்கமாக தினந்தோறும் மகன் சேனாதிபதி தாய் கமலாவிடம் செல்போன் மூலம் உரையாடி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று தினம் 8 மணி அளவில் தனது தாய் போன் எடுக்காதை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அப்போது சென்று பார்த்த போது மூதாட்டி கமலா கழுத்து அறுக்கப்பட்டு கழுத்தில் இருந்த நகைகள் மாயமானது தொடர்பாக ஈரோடு வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மாவட்ட எஸ்பி சுஜாதா ஆகியோர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அங்குள்ள தடயங்களை சேகரித்தனர். இந்த மோப்பநாயானது ஒரு 500 மீட்டர், அதாவது கொலை சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு சென்று நின்றதால் அதன் அடிப்படையில் அந்த 500 மீட்டர் சரௌண்டிங் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை முதற்கட்டமாக கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக மாவட்ட எஸ்பி சுஜாதா நம்மிடம் தெரிவித்தது என்னவென்றால், இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் பிடிப்பதற்காக ஏடிசி விவேகானந்த தலைமையில் தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இதே போல உயிரிழந்த மூதாட்டி கமலாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த கொலை சம்பவம் மூதாட்டி கழுத்தில் இருந்த நகைக்காக மட்டுமே கொலை நிகழ்ந்திருப்பதாகவும், வீட்டில் இருந்த மற்ற பொருட்கள் எதுவும் கலையாமல் இருப்பதால் இந்த கொலை நகை பிரதானமாக வைத்து கொலை நிகழ்ந்திருப்பதாக தற்போது தெரிவித்தார். தொடர்ந்து போலீசார் விசாரணையில் அடுத்தடுத்து குற்றவாளிகள் பிடிபடும் போது என்ன கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும் என தெரிவித்தார். நன்றி சதாசிவம், உங்களுடைய தகவல்களுக்கு.